குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலில் முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வென்று ஆட்சியை பிடித்த பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தேர்தலின் போது திமுக கூட்டணியில் நின்ற முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் தாவிக கூட்டணிக்கு தாவிவிட்டன. ஆட்சியிலும் பங்கு பெற்றுள்ளன. அதேபோல் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மதிமுகவும் தாவிக அரசுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தன. கூட்டணியின் பிரதான கட்சிகள் தங்களை கை கழுவியது திமுகவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இன்னொரு பக்கம் அதிமுகவில் மிகப்பெரிய புயல் வீசுகிறது. இதுவரை 6 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவிகவில் சேர்ந்து விட்டனர். இன்னும் வேலுமணி தலைமையில் ஒரு கிளர்ச்சிப்படை அதிமுகவில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அவர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எப்போது வேண்டுமானாலும் தாவிகவில் இணையக்கூடும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் பலரும் தாவிகவுக்கு தாவி வருகின்றனர். இப்படி அரசியல் களம் அடியோடு மாறிவிட்டது. இந்த மாற்றம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவுக்கு பெரும் கலக்கத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வரப்போகும் இடைத்தேர்தலில் தங்கள் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய இக்கட்டான நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. இப்போதைய அரசியல் சூழலில் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவு எந்த அளவு இருக்கிறது, இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அறிய திமுக ரகசிய சர்வேயை ஆரம்பித்துள்ளது. முதல்வர் விஜய் ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்களா, திமுகவுக்கு இடைத்தேர்தலில் பாதிப்பு ஏற்படுமா என்பது உள்ளிட்ட கேள்விகளுடன் பிரபல வியூக வகுப்பு நிறுவனம் சர்வேயை ஆரம்பித்துவிட்டது. இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் லண்டன் சென்றுள்ளார். அந்த பயணம் முடிந்து அவர் ஊர் திரும்பியதும் சர்வே முடிவுகள் அவரிடம் வழங்கப்படும். அந்த சர்வே அடிப்படையில் கட்சியில் அரசியல் நிலைப்பாட்டில் தேவையான மாறுதல்களை செய்து தேர்தலை சந்திக்க திமுக வியூகம் வகுத்துள்ளது.